அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம முட்டை பிரியாணி செய்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஷிசாஸ் கிச்சன். நம்மளுக்கு டயர்டாக இருக்குது, ஒரு நாளைக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், சீக்கிரமாக சிம்பிளாக முடிச்சிடலான்னு சொல்லி செய்தால் இது மாதிரி நீங்கள் பிரியாணி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நான் மீடியம் சைஸ் தக்காளி 4 எடுத்திருக்கேன், வெங்காயமும் சேம் 4 எடுத்திருக்கேன், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகு எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக எலுமிச்சைப்பழம் 2 டேபிள் ஸ்பூன், ஆயில் எடுத்திருக்கேன். நான் புழுங்கல் அரிசி தான் எடுக்கிறீங்க, நீங்கள் பச்சை அரிசியே எடுத்துக்கலாம். நான் அரிசியை ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் குக்கரை வச்சுட்டு நல்லா காஞ்ச அப்புறம் குக்கர் நல்லா ட்ரை ஆன அப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு சேம் பிரியாணி மசாலாவே தான். இதில் ஆயில் மசாலாலாம் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம், ஏன்னா மீட்டு கறி இல்லையில, அதனால் நம்ம 4 லவங்கம், 2 ஏலக்காய், 2 பட்டை ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் 2 செகண்ட் மிக்ஸ் ஆனதே நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே முட்டை அவிச்சு நம்ம ஆட் பண்ணிவிட்டு முட்டை பிரியாணின்னு சொல்லுவோம். எனக்கு எப்போவுமே ஒரு டவுட்டு, இப்படி உடச்சி ஊற்றுனா எப்படி இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குமான்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் செய்திருந்தேன். சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெங்காயம் வதங்கினதே இதில் இப்போது நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரேஷியோஸ் பார்த்தா பிரியாணிக்கு எடுக்கிற மாதிரியே நீங்கள் எடுத்துக்கோங்க. அளவு நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா கறி இல்லைல்ல, அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் அளவெல்லாம் கொடுக்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் ஆகட்டும் தக்காளி. தயிர் 2 டேபிள் ஸ்பூனும் எலுமிச்சைப்பழ சாறும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போதும் எலுமிச்சைப்பழ சாறு. புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி 1 கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ் தண்ணி, இதே அளவு குக்கர்லனா. நம்ம குக்கர் இல்லாமல் கூட நம்ம செய்துக்கலாம். இந்த குருமாலே நம்ம முட்டையை உடச்சி வேக வச்சுட்டு சாதம் வடித்து நம்ம அரிசி வடிச்சிட்டு ஒரு 65லேருந்து 75% வரைக்கும் வேக வச்சுட்டு தம்மில் விட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் சட்டுன்னு செய்யணுன்னா இது மாதிரி செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டோம். உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு, இல்லைன்னா ஆட் பண்ணிவிட்டு இப்போது நான் ஒரு தட்டு மட்டும் மூடி வைக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதித்தா இப்போ ஊற வச்சுருக்க அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை அரிசியிலே செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிக்கு அது சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணதே நம்ம முட்டை ஆட் பண்ணக்கூடாது. நல்லா மறுபடியும் கொதி வரட்டும், நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததே நம்ம இப்போ முட்டை ஒரு பவுலில் நான் ஒன்றா உடச்சி ஊற்றி செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா முட்டை எப்படி இருக்குதுன்னு தெரியாது இல்லையா, அதனால் இது மாதிரி நான் ஆட் பண்ணுறேன். 3 முட்டை 1/2 கேஜி ரைஸ்க்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை 2 தான் இருக்குன்னா 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போது குக்கர் மூடிட்டு ஒரு விசில் இன்னொரு விசிலுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அது அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. வேறு எதுனா வேலை இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். எனக்கு துணி காய வைக்கிற வேலை இருந்துச்சு, அதனால் அது போய் செய்துட்டு தான் நான் பார்த்தேன். குக்கர் ஓப்பன் பண்ணாமல் வச்சிட்டிங்கன்னா அதுதான் தம்மில் நம்ம பிரியாணியில் தம்மில் விடும் இல்லையா, அதே மாதிரி கரெக்டாக இருக்கும். ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு விசில் இன்னொரு விசிலுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். சர்வ் பண்ணும்போது எவ்வளோ அரிசியாக நல்லா இருக்குது பாருங்கள், குழையாமல் இருக்குது. என் பசங்களும் சூப்பராக சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பசங்களெல்லாம் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அவங்கள தூங்க சொன்னால் எங்கே தூங்குறாங்க, நம்மளே தூங்க வச்சுருவாங்க. சரி வற்புறுத்தலை அப்படியே நானும் கோதுமைலாம் க்ளீன் பண்ண இருக்குது. இது சாயந்தரமாக தான் நான் செய்தேன், கோதுமை க்ளீன் பண்ணுறது. அப்போ கூட கொஞ்சம் தான் எனக்கு வேலை ஆச்சு, ஃபுல் வேலையும் முடியல. கோதுமை க்ளீன் பண்ணுறது இருக்குது, அதை அப்புறமா செய்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் டின்னருக்கு ரெடி செய்யலான்னு சொல்லி வந்துட்டேன். பால் பாலும் கொதிக்க வச்சுட்டு அன்றைக்கி தான் மத்தியானம் நான் குழம்பு செய்யலை, அதனால் நான் சப்பாத்தி செய்துட்டு பசங்களுக்கு அந்த பிரியாணி இருந்துச்சு அதே கொடுத்துட்டேன்.
அப்படி பசங்களுக்கு நான் கொடுக்கணுன்னா பால் இருந்தால் அதிலே சப்பாத்தி சாப்பிட்ருவாங்க. இது வெங்காயம் வந்து சமோசா ஸ்டஃபிங் செய்வோம்ல, அது மாதிரி செய்து கொடுத்துட்டா பச்சை மிளகாலாம் போட்டு இவர் சூப்பராக சூடாக ஒரு சப்பாத்தி கொடுக்க கொடுக்க சாப்பிட்ருவார். எனக்கு குழம்போட அன்றைக்கி ஒரு நாள் குழம்போட டென்ஷன் இல்லை. இது மாதிரி தான் ஒரு ஒரு நாள் எனக்கு போயிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.